ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவாரு, மீன ராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்திருவார். அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா ராகு பகவான், கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும். ஸோ இப்ப இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம், சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல முத பாக்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல என்ன நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும் போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்க ராசிக்கான வீடியோ பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற போறாங்க. அதாவது கன்னி ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இயற்கையாகவே நம்ம எல்லாரும் சொல்லுவோம், பார்த்துருப்பாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நீ கன்னி ராசிக்காரனா இருப்ப, கவலைப்படவே தேவையில்லை, அப்படியே உன்னை சுத்தி எப்ப பார்த்தா பெண்கள் கூட்டம் இருக்கும், உன்னை சுத்தி எப்ப பார்த்தா ஆண்கள் கூட்டம் இருக்கும் அப்படின்னு பெண்களாக இருந்தா ஆண்களையும் ஆண்களாக இருந்தா பெண்களையும் இயல்பா சொல்லிடுவாங்க. ஆனா அதோடைய செயல்பாடுகள் அந்த ஒரு என்ன சொல்லுவோம்னா உணர்வுபூர்வமா புரிந்து கொள்ளாமல் தன்னை சுத்தி ஒரு கூட்டத்தை மட்டும் வச்சுட்டு அவங்க யார் உண்மையானவங்க, உண்மையான பாசம் காட்டுறவங்க அப்படின்னு தெரியாம குழப்பத்துல ஒரு பதட்டமான அழுத்தத்துல இருக்கிறது நம்ம கன்னிராசி என்பர்கள் தான் அதிகமா. ஏன்னா நீங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிருவீங்க. ஓ, நம்ம கிட்ட உண்மையா பாசம் காட்டுறாங்க, ரொம்ப அன்பா இருக்காங்க, ஸோ அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் ஃபாலோ பண்ணலாம், உறவுகள் இவங்கெல்லாம் உண்மையானவங்க, நம்ம இவங்களுக்கு உதவி செய்யலாம், நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அப்படிலாம் நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய தேவைகளை பயன்படுத்தி கொள்ள உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் உங்களை சுத்தி எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா அந்த கூட்டத்துல நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, உங்க கூட ஒரு 5 பேர் கூட இருக்கட்டும், 50 பேர் கூட இருக்கட்டும், அதுல 10% தான் உங்க கூட ரியாலிட்டியா இருக்கவங்க. மீதி 90% பாத்தீங்கன்னா தன்னுடைய தேவைக்கு உங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி என்கரேஜ் பண்ணி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணவங்க தான் அதிகமான நபர்கள் என்பது என்னுடைய கருத்து. ஸோ சரியா இருந்தா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆற்றலும் திறமையும் கொண்ட நம்மளுடைய கன்னிராசினியர்கள்ல கிட்டத்தட்ட 2023 நவம்பர் மாதத்திலிருந்தே
ஏதோ வாழ்றேன், ஏதோ இருக்கேன், ஏன் வாழ்றேன், எதுக்கு வாழ்றேன்னு தெரியல, இந்த அழுத்தம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த ஒரு 9 மாசம் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு விடா பிரச்சனை. கன்னிராசியில பிறந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான மன அழுத்தம், மிகப்பெரிய டாமினேஷன், ஏண்டா அப்படிங்கிற மாதிரி அழுத்தத்தை 9 மாசம் காலமா கொடுத்திருக்கு கிரகங்கள். கடந்த 2 மாச காலமாக உத்திர நட்சத்திரம் 2.5 மாசம் காலமாக, 2.5 மாசம் கூட வச்சுக்கோங்க, ஆக்சுவலா டிசம்பர் எண்டுல இருந்தே உத்திர நட்சத்திரத்தை கிரகங்கள் பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சன. 2.5 மாசமா ஐயா முடியல, எங்க அப்பா என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, என் மகன் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்க, என் குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கன்னு அவங்களையே அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் ரொம்ப ஒரு அழுத்தத்தை கொடுத்துச்சு. எதுக்கு இந்த இடத்துல இருப்போமா, பேசாம சிவனேன்னு சொல்லி போயிடுவோமா, சித்தனா போயிடுவோமா, சிவன் போக்குன்னு போயிடுவோமா, பேசாம பிளாக் பார்க்க போய் படுத்து கூட நிம்மதியாக தூங்கிடுவோமா, வீட்டில் தூங்குறதுக்கு பேசாம வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்லைங்க அப்படிங்கிற வார்த்தைகளை உத்திர நட்சத்திரக்காரங்க கடந்த 2.5 மாசமா பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்கு. இது கோச்சார ரீதியான பலன்கள் மூலமாக நான் சொல்ற விஷயங்கள். இதுல பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகம் வலிமையா இருந்தா மனசுக்குள்ளேயே சொல்லியிருப்பீங்க. சுய ஜாதகம் வலிமை இல்லாமல் இருந்தால் இந்த கிரகம் உங்களை ஆளுமை கொள்ளும் போது என்ன ஆகும், உங்களுக்கு வெளிப்படையா பேச வேண்டிய வார்த்தைகள் வந்திருக்கும். இவ்வளவு வித்தியாசம். ஓகேவா? ஸோ இந்த அழுத்தம், கவலை, வருத்தம் இதெல்லாம் விலகிருமா, என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த மார்ச் மாசத்துல நீங்க பெற போறீங்க அப்படின்னா, இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான வெற்றிகள், பலவிதமான மகிழ்ச்சிகளை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். குழந்தைகள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். உங்க குழந்தைக்காக காத்திருப்பவங்க, ரொம்ப நாள் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் கிடைக்குமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவே மாட்டேங்க அப்படின்னு ஃபீல் பண்ற நம்மளுடைய கன்னிராசி பெண்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு நிறைய நாளை ட்ரை பண்ணி திருமணம் முடியவே மாட்டேங்கி ரொம்ப ரொம்ப போராடியாச்சு. இந்த ஜாதகம் பார்த்தா அவங்க பொறுத்த இல்லைன்றாங்க, நம்மகிட்ட பொறுத்திருந்தா அவங்க பொறுத்த இல்லைங்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு, அல்லது குடும்பம் பிடிக்காம போயிருது, இல்லை எங்களை அவங்க கேர் பண்ண மாட்டேங்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்ல திருமண தடைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு வருத்தப்படுற நேர்களாக நீங்க இருந்தால் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான முன்னேற்றமான காலங்களை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்த்த வெற்றிகளையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. பணப்புழக்கங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பணம் இல்லைங்கிற தட்டுப்பாடு இல்லாமல் பணப்புழக்கம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை செயல்படுத்துவீங்க. கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கான சுக்கிர பகவான் உங்கள் ராசியை டைரக்டா 7ல உட்காந்து உங்களை பார்க்கறது உங்க ராசியின் அதிபதியுமே சேர்ந்து இணைந்து பார்ப்பதுனால பண தடைகள், பண பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது விலக போகுது. பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்கலாமா, நான் புதிய தொழில் தொடங்கி வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்கன்னா கன்னி ராசியில சித்திர நட்சத்திரக்காரங்களும் அஸ்த நட்சத்திரக்காரங்களும் தைரியமா தொடங்கிடலாம். அதே உத்திர நட்சத்திரக்காரர்களாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு தொடங்குவது ரொம்ப நல்லது. தொடங்க வேண்டாம் நான் சொல்லல, அப்படி தொடங்கணும்னு ஆசைப்பட என்ன பண்ணோம், உங்க சுய ஜாதத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, ரொம்ப நாளா வெயிட் பண்றோம், குழந்தை பாக்கியம் கிடைக்குமானா உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஆற்றல் மார்ச் மாதம் கோச்சார ரீதியான கிரகங்கள் மார்ச் மாதம் இறுதிக்குள் கொடுப்பதற்கான சூழ்நிலையை தருகின்றன. வீடு விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது வீடு விற்கிறதுக்கு முயற்சி எடுத்து வீடு விற்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வீடை விற்று அதன் மூலமாக அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. நிலங்கள் வாங்கி வைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கோச்சார ரீதியான கிரகங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்க போது. உங்களுடைய மதிப்பு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீங்க யார்கிட்டாலும் போய் உடனடியாக பேசிடுவீங்க. ஒரு பக்கத்துல பஸ்ல போனா கூட என்ன பண்ணுவீங்க, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, அவங்கள்ட்ட எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எந்த ஊர், நீங்க என்ன பண்றீங்கன்னு விசாரிச்சு பேசி ஒரு நட்பு வச்சுக்கிடுவீங்க. ஆனா
அந்த சில விஷயங்கள்ல கட்டாயமா நீ கவனமா இருக்கணும். ஒரு புதிய நட்பு உருவாகுதுன்னா அந்த நட்புல கவனமா இருக்கணும். உங்களுடைய கௌரவத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல்கள், செயல்பாடுகள், கோச்சார ரீதியான கிரகங்கள் சில நேரங்களில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து விடும். ஸோ அதனால கொஞ்சம் யார்கிட்ட பேசுறோம், என்ன பண்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிட்டா வெற்றி உண்டு. நம்மளுடைய கன்னிராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. உங்களோட தனித்திறமை நீங்க வெளியே கொண்டு வருவீங்க. குடும்பத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க மாமனார் மாமியார் இவ்வளவு நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்துக்கிட்டு உங்கள்கிட்ட செயல்படுவாங்க, பேசுவாங்க. அதுபோல கணவர் மனைவிக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, அவங்க பேச மாட்டேங்காரு, என் கணவர் என்ற ஒரு வார்த்தை பேசினா போதும், நான் என் கணவர் கூட பேசினா மட்டும் போதும், நான் அப்புறம் என் அன்பை இன்னும் கொஞ்சம் வெளிப்படுத்துவேன் அப்படின்னா உறுதியாக இந்த மார்ச் மாதம் இறுதியில் உங்களுடைய கணவர் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடன் பேசுவதற்கான வாய்ப்பு, உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. இந்த மாதத்துல உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும்னா கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. அதுபோல சின்ன சின்ன சளி இரும்பல்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த விஷயங்களை ஏதேனும் பாதிப்பு வந்தா ஒரு என்ன பண்ணுங்க, அருகில் இருக்கும் மருத்துவரை பார்ப்பது ரொம்ப நல்லது. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம், அதாவது உங்க வீட்டில் இருக்கின்ற ஸ்தலமாக இருந்தாலும் சரி அல்லது லாங்கா இருக்கக்கூடிய வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன வழிபாடுன்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலில் போய் வெள்ளிக்கிழமை நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க உறுதியா வழிபாடு செய்வது மூலமாக நல்ல மாற்றங்கள், நல்ல விதமான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கிறது. சரி, இது கிரகங்கள் கொடுக்குதுன்னு ஓகே. இந்த நம்மளுடைய உத்திர நட்சத்திரக்காரங்க கவனமா இருக்குன்னு சொன்னீங்களே, கவனமா இருக்கணும்னா என்னென்ன கவனமா இருக்கணும், இதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கன்னி ராசியில பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஒரே ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அந்த கேள்விக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. கருத்தை சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸ் பண்ணுங்க. எஸ்எம்எஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உள்ள கேள்விக்கு நீங்க உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பிலிருந்து மீள்வதற்கான வழிபாடை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கட்டாயமா சொல்றேன். அதுக்கு எந்த கன்சல்டிங் பீஸும் கிடையாது. ஆனா உங்களுடைய மனதில் உள்ள சுய கேள்விகள், உங்க ஜாதக ரீதியான முழு கேள்விகள், முழு விவரங்கள், உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடந்த காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா கட்டாயமா கன்சல்டிங் பீஸ் உண்டு. ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தெளிவா உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சொல்றேன். கண்டிப்பாக உங்களுடைய மேலான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பாத்தீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள், என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பாத்தீங்க. இது பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும், இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி எடுக்கீங்க, வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை எப்போ கிடைக்கும், யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா, இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, அதனால பாதிப்பு இருக்கா. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன். ஜாதகமே இல்லை, எங்க வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கல, ஜாதகம் இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய வாஸ்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும். அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்க செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.